வணக்கம். இன்றைக்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தைச் சேர்ந்த ஜமாத்தார் அவர்களை அனைவரையும் இன்னைக்கு பார்த்தோம். திமுக வேட்பாளரும் கோயம்புத்தூர் மாவட்ட செயலர் திரு கார்த்திக் அவர்களும் தற்போது ஒரு பள்ளியில் வாக்கு சேகரித்துவிட்டு இன்று திமுக சிறுபான்மையின சார்பாக எங்கள் அணியை சார்ந்த அனைவரும் இந்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தை சார்ந்த உறுப்பினர்களையும் ஜமாத்தார்களையும் சந்தித்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு சேகரிப்பு உண்டான ஆக்கப்பணிகளையும் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து கொண்டிருந்ததை கேள்விப்பட்டு அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்து மற்றும் சிறுபான்மையின மக்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் ஒன்றிணைத்து இந்த அடிமை அதிமுகவிற்கும் பாசிச பாஜகவிற்கும் ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளரான அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் குறைந்தது 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உறுதியேற்றோம். இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் திமுகவிற்கு மிகுந்த ஆதரவு தருவார்கள் என்று நம்புகிறோம். எப்பொழுதும் போல் திமுக தான் அவர்களுக்கு ஒரு பாதுகாவலர் என்று அவர்கள் மன உறுதியோடு இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த சிஏஏ, மதமாற்ற தடை சட்டம், முத்தலாக் சட்டம், பொது சிவில் சட்டம் போன்ற சிறுபான்மையின மக்களை நசுக்குகின்ற வேலையை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது. அதற்கு அடிமை அதிமுக உறுதுணையாக இருந்தது என்று அனைவருக்கும் தெரியும். அதை எந்த சிறுபான்மை மக்களும் மறக்கவும் இல்லை, மறக்கவும் மாட்டார்கள். வருகின்ற தேர்தலில் இது வாக்குகளாக மாறி திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளரும் பாஜக வேட்பாளரும் டெபாசிட் இழப்பார்கள் என்று கூறுகிறேன். அது மட்டுமில்ல, இந்த எலெக்ஷன் ஒரு மக்கள் விரோத ஆட்சிக்கும் மக்களுக்கான ஒரு இந்திய மக்களுக்கான ஒரு இந்தியா கூட்டணிக்கான ஒரு யுத்தம் என்றே அதை சொல்லலாம். மக்கள் யாரும் பாசிச பாஜகவிற்கோ அடிமை அதிமுகவிற்கோ வாக்களிக்க போவதில்லை. பொதுவாக சிறுபான்மையின மக்களுக்காக என்றும் குரல் கொடுப்பவர் நமது கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள்.